நேர்மையோடும் வாழுங்கள். அம்மா, தந்தை இன்னும் வரவில்லையா? ஆம் குழந்தைகளே, நமது தந்தை வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் நம் தந்தை வந்து விடுவார். அவரது ஜாமக்கால பூஜைக்கு தயாராக வேண்டும். அம்மா, தந்தையை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது. ஆனால் அவரது கோபத்தை பார்த்தால் தான் பயமாக இருக்கிறது. குழந்தைகளே, உன் தந்தை சத்தரிஸ்வரர் கூறினார். அவரது ஞான சக்தியால் எல்லாவற்றையும் ஏன் ஈரேழு உலகத்தில் நடப்பவைகளை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு மேம்பட்டவர். மேலும் அவரது தவம், பக்தி, ஞானம் எல்லாவற்றிலும் முன்னிலை அளிப்பவர். அவரது ரிஷி மட்டும் அல்ல, அவரது சக்கரவர்த்தியின் தன்மையும் கொண்டவர். எனவே வீரமும் கோபமும் தன்னுடன் பிறந்தவை. ஆனால் அவரது கோபம் நியாயத்திற்கு மட்டுமே உரித்தாகும். அவர் நேர்மைக்கு மாறாக நடப்பவர் அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, தந்தை சொல்லிவிட்ட மந்திரம் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். பூஜைக்கெல்லாம் தயாராகுங்களா? நாங்கள் வணங்குகிறோம். ஆசீர்வாதம் குழந்தைகளே. நேர்மையுடனும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டும் பெரியோர் சொல் மீறாமலும் வாழுங்கள். ரேணுகா, ஏன் தாமதம்? உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம் சுவாமி. இதோ சென்று தங்கள் பூஜைக்கு ஜலம் கொண்டு வருகிறேன் சுவாமி. குழந்தைகளே, எனது பெருமை இருக்கட்டும், உன் தாயை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ரேணு மகாராஜருக்கு குழந்தையாக பிறந்த இளவரசிதான் உன் தாய். ஆனால் முனிவரான என்னை திருமணம் செய்து கொண்டு உங்களை பெற்றெடுத்தார். உன் தாய் ஒரு பதிவிரதை, கற்புக்கரசி, என் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து வருகின்றார். நேர்மையும் வாழ்க்கையில் களங்கம் அறியாமலும் கோபமே என்றால் என்னவென்று தெரியாமலும் வாழ்ந்து வருகிறார் உன் தாய். தாயும் சிறந்த கோயிலும் இல்லை என்பார்களே, அதற்கு உதாரணமாக வாழ்ந்து வருவதுதான் உன் தாய். உன் தாய் ஒரு தெய்வம். அவள் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளுங்கள். உன் தாயின் பெருமை என்னவென்று சொல்வேன். அவளுடைய பதிவிரதா பக்தியினால் மணலை தொட்டு பானையாக்கி அதில் எனது பூஜைக்கு ஜலம் கொண்டு வருவாள் என்றால் நினைத்து பாருங்கள். அதுதான் உன் தாயின் மகிமை. அவள் ஒரு தெய்வம். இது நெக்ஸ்ட் ஆட்ட படிக்குமா?